வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் வழியில் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்கவும் முடியும், இங்கிலீஷ் பேசவும் முடியும். நம்ம எழுதி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக தெளிவாக ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்களும் அப்படியே பின்னாடி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். நவுன்ஸ்னால் என்ன, நவுன்ஸோட வகைகள் சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? நவுன்ஸ்னால் என்ன? ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்லு தான் நவுன்ஸு. நவுன்ஸில் பாருங்கள், இத்தனை வகைகள் இருக்குங்க. எத்தனை? 7 வகைகள் இருக்குன்னு சொன்னா ஞாபகம் இருக்குங்களா? இருக்கும், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நம்ம 3 நவுன்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன நவுன்ஸ் பார்த்துருக்கோம்? காமன் நவுன் பார்த்துட்டோமா? காமன் நவுன்னா என்ன? பொதுவான பெயர் சொல், பொதுவாக சொல்லக்கூடிய பெயர் எல்லாமே காமன் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்ன? குறிப்பிட்டு ஒருத்தவங்களை சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். அது பிளேஸாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அனிமல்ஸ், பேர்ட்ஸ், எது வேணாலும் இருக்கலாம். ப்ராப்பராக குறிப்பிட்டு சொல்கிற நவுன் எல்லாமே ப்ராப்பர் நவுன். கலெக்டிவ் நவுன், குரூப்பாக இருக்கிறது, கூட்டமாக குழுவாக இருக்கிறது எல்லாமே கலெக்டிவ் நவுன். இப்போ இந்த 3 நவுனும் பார்த்துட்டோம். இன்னைக்கு வீடியோவில் கான்க்ரீட் நவுன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். 4ஆவதாக இருக்கிற நவுன் வந்து கான்க்ரீட். சொல்லிகிட்டே வாங்க. கான்க்ரீட் நவுன். இது நம்ம தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் அதர் லாங்குவேஜ். அதனால் நம்ம வாயை திறந்து சொல்லிக்கிட்டே வந்தால் தான் நமக்கும் ஈஸியாக அந்த வார்த்தைகள் வந்து வாயில் வரும். தயக்கம் இல்லாமல் நம்ம சொல்லலாம். இப்போ பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க. கான்க்ரீட் நவுன். கான்க்ரீட் நவுன்னா என்ன தெரியுங்களா? மெட்டீரியல் நவுன். சொல்லுங்கள். மெட்டீரியல் நவுன், அதாவது கண்களால் பார்க்கலாம். சொல்லுங்க, எதால பார்க்கலாம் கான்கிரீட் நவுனை? கண்களால் பார்க்கலாம், தொடலாம். அப்ப கான்கிரீட் நவுனை கண்ணாலையும் பார்க்கலாம், தொட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப எதெல்லாம் சொல்லலாம்? மெட்டீரியல் நவுன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ட்ரீ, டேபிள், கார், என்ன வேணாலும் சொல்லலாம். வேன், டிவி, புக், பால், எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இப்படி கான்கிரீட் நவுனுங்கிறது மெட்டீரியல் நவுன்னு சொல்கிறோம். கண்ணால் பார்க்கவும் முடியும், அதை தொட்டு பார்க்கவும் முடியும். அப்போ இது எல்லாமே கான்கிரீட் நவுன். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ கான்கிரீட் நவுன்னா என்னன்னு? கண்ணால் பார்க்க முடியும், அதை தொட்டும் பார்க்க முடியும். ஓகேங்களா? தொடவும் முடியும், பார்க்கவும் முடியும். அதான் கான்கிரீட் நவுன். இப்போ 5ஆவதாக உள்ள நவுன் பார்க்கலாங்களா? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சொல்லுங்கள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ங்கிறது கான்கிரீட் நவுனுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. தொடவும் முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. அப்போ ஒன்லி என்ன பண்ணலாம்? ஃபீலிங்ஸு, ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். ஒன்லி ஃபீலிங்ஸு. ஓகேங்களா? இப்போ எதெல்லாம் ஃபீல் பண்ணலாம்? சோகம், அன்பு, சந்தோஷம், வருத்தம், இதெல்லாம் நம்ம உணர மட்டும்தான் முடியும். அதை போய் தொடவோ இல்லை அது எப்படி இருக்குன்னு பார்க்கவோ நம்மளால முடியாது. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எல்லாமே ஒன்லி ஃபீலிங்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, எதெல்லாம் ஃபீலிங்ஸு? சேட்னஸ். சேட்னஸ்னா என்னங்க? சோகம். சொல்லிட்டே வாங்க. சோகம். லவ், அன்பு. ஹேட், அது கூட அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். ஹேட்னா என்னங்க? வெறுக்கிறது, வெறுப்படைவோம்ல,
வெறுப்பு. happiness, happiness, happinessனா சந்தோஷம். வெரி குட், சந்தோஷம். anger, angerனா என்னங்க? கோபம். இப்படி ஃபீலிங்ஸ் எல்லாமே எதில் வருங்க? அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். இதுலேயே இன்னும் நம்ம பார்த்தோம்னா குவாலிட்டி என்னன்னு சொல்லுங்க. குவாலிட்டி அப்படின்னா பண்புகள். அவன் நேர்மையான பையன், அவன் அழகான பையன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இது எல்லாமே குவாலிட்டியில் வரும். அவனுடைய பண்புகள், ஒருத்தவங்களுடைய பண்புகளை சொல்கிறோம் இல்லைங்களா? அது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். கியூட் பாய் சொல்கிறோமா? கியூட் பாய். ஹானஸ்ட், ஹானஸ்ட் மேன் சொல்கிறோமா? அப்போ இது எல்லாமே ஹோப், நம்பிக்கை. ஹோப்னா என்னங்க? நம்பிக்கை. லக், கரேஜ், கரேஜ்னா வீரியம். லக்குன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதிர்ஷ்டம். அப்போ இது எல்லாமே பண்புகள். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே எது எதெல்லாம்? சேட்னஸ், பாருங்க சொல்லிக்கிட்டே வாங்க. சேட்னஸ், சோகம், லவ், அன்பு, ஹேட், வெறுப்பு, ஹாப்பினஸ், சந்தோஷம், ஆங்கர், கோபம். இது எல்லாம் ஃபீலிங்ஸ். இப்போ இது அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் இந்த நவுன்லாம் வரும். இப்போ இந்த குவாலிட்டி பாருங்க, பண்புகள். கியூட் பாய், ஹானஸ்ட் மேன், ஹோப் நம்பிக்கை, லக் அதிர்ஷ்டம், கரேஜ் வீரியம். இது எல்லாமே ஒருத்தவங்களுடைய பண்புகளை சொல்கிறது, அவங்களுடைய குணாதிசயங்களை சொல்கிறது. இப்போ இது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆறாவதாக பார்க்குறது, இது ஈஸி. நவுன்ஸ் எல்லாமே ஈஸி தாங்க, எல்லாமே புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன்னா என்ன? 1 2 3ன்னு எண்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எண்ணி சொல்லக்கூடிய எல்லா பொருளுமே கவுண்டபிள் நவுன் தான். எதெல்லாம் எண்ணலாம் பாருங்கள். 1 பேனா, 2 பேனா எண்றோமா? அதுபோல் எண்ணி சொல்லக்கூடிய பொருள் எல்லாமே கவுண்டபிள் நவுன். என்னென்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல நான் எழுதுகிறேன். பென், பென்சில், பேக், புக், நிறைய சொல்லலாம். புக், நோட்புக், பில்லோ, சேர், டேபிள், இப்படி எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ எண்ணி சொல்லக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே கவுண்டபிள் நவுனில் தாங்க வரும். ஓகேங்களா? இப்போ கவுண்டபிள் நவுன்னா நம்ம என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பாருங்கள், 7th ஒன்று, அன்கவுண்டபிள் நவுன். சொல்லுங்கள். அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்னா என்னங்க? எண்ண முடியாத. இதே எழுதிடுறேன், நீங்களும் இதே போல் எழுதி வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ண முடியாதவை, இதெல்லாம் எண்ண முடியாதவை அன்கவுண்டபிள் நவுன். இது எண்ணலாம். இது என்ன பண்ணிக்கலாங்க? எண்ணலாம், எண்ணி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ அன்கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு சொன்னோம்? எண்ண முடியாத பொருள். என்னென்னலாம் எண்ண முடியாதனால யோசனை பண்ணி சொல்லுங்கள். இப்போ மணல் இருக்குது, மணல் எண்ணலாமா? எண்ண முடியாது. ஹேரு எண்ண முடியாது. ரைஸு எண்ணலாமா?
ஒன்று ஒன்றா எண்ணலாம், ஆனால் அது என்னைக்கு நம்ம எண்ணி முடிக்கிறது? அதுபோல் ஸ்டார் இதெல்லாம் வந்து நம்மளால் எண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் எண்ணிக்கைக்கு அடங்காது. அதனால் இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன் தாங்க. பாருங்க, சாண்ட். சாண்ட்னா என்னங்க? மணல். சாண்ட்னா மணல். வேற என்ன சொல்லலாம்? ஆயில். ஆயில்னா எல்லாருக்கும் தெரியுங்களா? ஆயில்னா என்னதுங்க? எண்ணெய். அதை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அடுத்தது பாருங்க, வாட்டர். வெரி குட். சொல்லிக்கிட்டே வாங்க. வாட்டர்னா தண்ணீர் இல்லைன்னா நீர். மில்க். மில்க்னா பால். சுகர். சர்க்கரை. இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே என்ன பண்ண முடியாதுங்க, எண்ணி சொல்ல முடியாது. அப்போ அன்கவுண்டபிள் நவுன்னு நிறையா இருக்குது. அன்கவுண்டபிள் நவுன்னா எண்ணி சொல்ல முடியாதவை, எண்ண முடியாது. கவுண்டபிள் நவுன்னா எண்ணலாம். ஓகேங்களா? நோட்டு போட்டு நீங்கள் இதே போல் படிச்சுக்கிட்டு எழுதி பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.